அனைவருக்கும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். கடந்த 2017ஆம் ஆண்டுல கூவத்தூர்ல நடந்த கூத்துகள், தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சீர்கட்ட அரசியலை நாள் தவறாமல் பார்த்து சகித்துக் கொண்டு கடந்து செல்லுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் தெரியும். ஜெயலலிதா அவர்கள் 2016ஆம் ஆண்டு இறந்து விடுகிறார். அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். துரைமுருகன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை தட்டி கொடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக சசிகலா அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் இருக்கின்ற முதலமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்று, உடனடியாக முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்று சசிகலா அவர்கள் முடிவெடுக்கிறார். அந்த சசிகலா எடுத்த முடிவின் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தத்தை தொடங்குகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 பேரை கால தாண்டி போய் சசிகலா கால பிடிச்ச முதலமைச்சர் பதவியை பறிச்சார். அதன் பிறகு அந்த முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு தமிழக சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் பக்கம் வந்துட்டு குறைந்தது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் பக்கம் போறாங்க. தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் சசிகலா அணி ஓபிஎஸ் அணி 2 அணியாக பிரிகிறது. அப்ப எடப்பாடி அணி இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. அப்ப அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல்ல எடப்பாடி பழனிசாமியின் சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அதனால அந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூவத்தூர்ல கொண்டு போய் அடைக்கிறாங்க. கூவத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ரெசார்ட்ல கொண்டு போய் அடைக்கிறாங்க. குறைந்தது 10 நாட்கள் அங்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த 10 நாட்கள்ல அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த அனைவருமே சொர்க்கத்தில் மிதந்து கொண்டிருந்தார்கள். சொர்க்கத்தில் மிதந்து கொண்டிருந்தார்கள். இப்ப வந்துட்டு இந்த சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜின்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் இல்லையா மீடியாவில், இவனை மாதிரி அப்பொழுது எத்தனையோ பேர் வந்துட்டு அந்த கூவத்தூர் ரெசார்ட்ல போயிட்டு சொகுசு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வெளியே வந்தவங்க தான். ஏன்னா மாவட்ட செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாளர்ல இருந்து எல்லோருக்குமே அப்பொழுது வந்துட்டு அடைக்கலத்தை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது எடப்பாடி அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும். இவர் வந்துட்டு இந்த நபரை பாருங்க, இவர் வந்துட்டு அப்பொழுது ஒன்றிய செயலாளர், சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர். ஆனா இவர் வந்துட்டு கூவத்தூர்ல என்ன வேலை இருக்கு? ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களை தான் நாங்க அடைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இவர் அங்க போயிருக்காரு. நாங்க போனோம், ஆனா எங்களுக்கு கரியம் சோறு தான் போட்டு அனுப்பிச்சாங்க. ஆனா அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் வெங்கடாசலம் என்னவெல்லாம் கேட்டாரோ அத்தனையும் வந்து சப்ளை பண்ணாங்க. அதுக்கு வந்துட்டு கருணாசு தான் உதவி பண்ணாரு அப்படின்னு பகிரங்கமா சில விஷயங்களை இந்த ராஜு பேசுறான். யார் இந்த ராஜு அப்படின்னா, அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர். இவ்வளவு நாட்களா இல்லாத 2017 நடந்தது, இன்னைக்கு 2024, இந்த 7 ஆண்டுகள் கடந்து விட்டது. இதில் 2021 அதிமுகவின் ஆட்சி முடிவுக்கு வந்து 2021 மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளை இப்ப பூர்த்தி செய்ய போறாங்க. இந்த 3 வருஷம், அதுல ஒரு 4 வருஷம், இந்த 7 வருஷமா இந்த விஷயத்தை ஏன் வெளியே சொல்லல இந்த ராஜு? இன்றைக்கு இந்த ராஜு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர்ல அடைச்சு வச்சிருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள்ல வெங்கடாசலம் ஒருவர். வெங்கடாசலத்தை பார்க்கறதுக்கு நான் கூவத்தூருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து வெங்கடாசலம் சின்ன பொண்ணா வேணும்னு கேட்டாரு. எனக்கு சின்ன பொண்ணா வேணும்னு கேட்டாரு. ஏன்னா சின்ன பொண்ணா கேட்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வேற என்னத்தை அனுபவிக்க போறோம், இப்போ மட்டும்தானே அனுபவிக்க போறோம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பேசுறான் இந்த ராஜு. நான் என்ன கேட்குறேன்னா, நீ உத்தம பத்தனை, நீ யோகிய, வெங்கடாசலம் அயோக்கிய, உங்களை கொண்டு போய் அடைச்சி வச்ச எடப்பாடி பழனிசாமி அயோக்கிய, உங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ண சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமி அயோக்கியர்கள். நீ உத்தம பத்தனை. நீ 2017 நடந்த இந்த சம்பவத்தை இன்னைக்கு வந்துட்டு பர்டிகுலரா கருணாநிதியோட கலைஞர் டிவி, சன் டிவி, இந்த 2 டிவிக்கும் பர்டிகுலரா போய் உட்காந்துக்கிட்டு ஒரு பேட்டியை கொடுக்கிற நாதாரி நீ இத்தனை நாளா என்ன புடிங்கிட்டு இருந்தியா? இந்த விஷயத்தை இன்னைக்கு வந்துட்டு நீ மீடியாவில் சன் டிவிக்கும் கலைஞர் டிவிக்கு மட்டும் பேட்டி கொடுக்கிற நாய் நீ இத்தனை நாளா என்ன புடிங்கிட்டு இருந்த? இவ்வளவு யோகியமா இருக்கிற உத்தமனி ஏன் இந்த விஷயத்தை இத்தனை நாளா உன்னால சொல்ல முடியல? இன்றைக்கு வெங்கடாசலத்துக்கும் இந்த ராஜுக்கும் குடுப்பல் வாங்கல ஒரு பிரச்சனை.
60 லட்சம் கொடுத்த ராஜு சொல்றான், 60 லட்சம் வாங்கல நானு வெங்கடாச்சலம் சொல்றான். 2 பேரும் அயோக்கிய பயலுங்க. இந்த 2 பேரோட விஷயமும் எடப்பாடி கிட்ட போகுது. எடப்பாடி வந்துட்டு இந்த 2 பேர் விவகாரத்தையும் ஒருதலை பட்சமா பேசி வெங்கடாசலத்துக்கு சாதகமா இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாரு எடப்பாடி அப்படின்னு வந்துட்டு இந்த ராஜு சொல்றான். அது உங்களுக்கு இருக்கிற குடுப்பல் வாங்கல் பிரச்சனை, அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்க திருட்டு பயிலுங்க. இவனும் திருட, அவனும் திருட, நீயும் திருட. இன்னைக்கு வெங்கடாசலம் வந்துட்டு 2000 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சிட்டு இருக்கிறான்னு பட்டியல கொடுக்கிற இந்த திருடன் இதையெல்லாம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது, வெங்கடாசலம் எம்எல்ஏவா இருக்கும்போது சொல்ல வேண்டியது தானே. மயில பிடிக்கிட்டு இருந்தியா நீ? இன்னைக்கு வந்த இந்த ரோசம் அன்னைக்கே வரல உனக்கு? கூட்டுக்களவாணி நாயகி தானடா நீங்கெல்லாம். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கூட்டுக்களவாணித்தனம் பண்ண வரைக்கும் எடப்பாடி நல்லவர், வெங்கடாசலம் உத்தமர், ஜெயலலிதா வந்துட்டு உலக மகா உத்தமி. ஆனா இன்னைக்கு உங்க 2 பேருக்கு வந்த பிரச்சனையில வெங்கடாசலம் சொன்னதாகவும், வெங்கடாசலம் சொன்னதின் அடிப்படையில தான் எடப்பாடி பழனிசாமி ராஜுவை வந்துட்டு கட்சியை விட்டு நீக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இவ்வளவு கொந்தளிக்கிற இந்த ராஜுன்ற இந்த புறம்போக்கு ஒரு பொது வெளியில ஒரு விஷயத்த சொல்றான். ஒரு குறிப்பிட்ட நபரை விரல் நீட்டி சொல்றான். திரிஷாவை 25 லட்சம் கொடுத்து கூவத்தூர் ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டது கருணாசு அப்படின்னு இந்த ராஜு சொல்றான். நான் என்ன கேட்கிறேன்னா, கூவத்தூர் ரெசார்ட்டுக்கு திரிஷாவை கூப்பிட்டு வந்து விட்டான் இல்லையா கருணாசு? நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய உத்தமனா? இன்றைக்கு குறிப்பிட்டு இந்த நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பிட்டு இந்த நபர் தான் அப்படின்னு அவங்க பேரை சொல்லி, திரிஷா அப்படின்னு பேர் சொல்லி பகிரங்கமா ஒரு மீடியாவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு, சன் டிவி, கலைஞர் டிவி மீடியானா 2 பேர் தான். 2மே ரெட் லைட் மீடியா. 2மே ரெட் லைட் மீடியா. சன் டிவியும் ரெட் லைட் மீடியா, கலைஞர் டிவியும் ரெட் லைட் மீடியா. இந்த ரெட் லைட் மீடியாவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நீ அந்த 2 பேருக்கு மட்டும் பேட்டி கொடுக்குற. நீ வந்துட்டு பொது வெளியில பேட்டி கொடுக்கல. நீ வந்துட்டு பொது வெளியில பேட்டி கொடுக்கல. நீ கலைஞர் டிவி கொடுக்குற, சன் டிவி கொடுக்குற. அப்ப என்ன? இவங்க 2 பேரும் சேர்ந்து எடப்பாடியை டார்கெட் பண்றாங்க. அந்த எடப்பாடியை டார்கெட் பண்றதுக்காக உனக்கும் சன் டிவிக்கும் கலைஞர் டிவிக்கும் ஒட்டுமொத்தமா திமுகவுக்கும் இந்த ராஜுவுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பாடாகி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பேட்டி கொடுத்துருக்க இல்லையா? இதான உண்மை. நீ எங்கடா போயிட்டு யாருக்கடா கொடு? ஒரு நடிகை, தமிழ்நாட்டில் பிரபலமா இருக்கிற ஒரு சினிமா நடிகை, இன்னும் திருமணமாகாத ஒரு சினிமா நடிகை, புகழ்பெற்ற நடிகை, அதுவும் தமிழ் பெண். அவங்க மேல இவ்வளவு பெரிய அவதூறை நீ பரப்புற இல்ல. ஒரு சாதாரணமா எந்த ஒரு விஷயத்தை பொது வெளியில சொன்னாலும் அதற்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு பொது வெளியில இந்த நபர் மேல பாலியல் புகார நீ போயிட்டு சொல்ற அப்படின்னா, உன்னை தமிழ்நாடு காவல்துறை அடுத்த செகண்ட் உன்னை பிடிச்சி உள்ள போட்டிருக்கணும். தமிழ்நாடு காவல்துறை நேர்மையாக செயல்படுவதாக இருந்தா. ஆனா தமிழ்நாடு காவல்துறை உன்னை பிடிச்சி உள்ள போடுவானா? கண்டிப்பா போடாதுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? நீ போய் பேட்டி கொடுக்கறது யாருக்கு கொடுக்குற? கலைஞர் டிவிக்கு கொடுக்குற, சன் டிவிக்கு கொடுக்குற, கலைஞர் டிவிக்கு கொடுக்குற. நீ பேட்டி கொடுக்கறது யாருக்கு கொடுக்குற? சன் டிவிக்கு கொடுக்குற, கலைஞர் டிவி கொடுக்குற. சன் டிவி யாருது, கலைஞர் டிவி யாருது? 2மே இந்த களவாணி கூட்டத்து. அப்போ இந்த அரசு உன்னை கைது பண்ணி உள்ள போடும்னு நாங்க எதிர்பார்த்தா முட்டாள் நாங்க தானே. இதில் புரிந்து கொள்ள வேண்டியது மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி அயோக்கிய பயிலுங்க திமுகவில் தான் இருக்கிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. அதிமுகவிலையும் இருக்கிறான்றத நான் பல முறை சொல்லியிருக்கேன். அதிமுகவும் திமுகவும் 2மே ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேன். திமுக ஆட்சியில் இருந்தா என்ன பண்றானோ அத்தனையும் அதிமுக ஆட்சியில் இருந்தா இவனும் பண்ணுவான். இவன் யோகினா இருக்கிறது இல்ல. அன்னைக்கு அவன் பண்ணுவான், இன்னைக்கு இவன் பண்ணுவான். இன்னைக்கு ஆட்சி மாறிச்சுன்னா திரும்ப நாளைக்கு ஏடிஎம்கே ஆட்சி போச்சுன்னா நாளைக்கு அவனும் அதை தான் பண்ணுவான். ஏன்னா இவருடைய குல தொழிலுங்க இது. முன்னாள் சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்த இந்த ராஜு இப்ப சொல்றான் இல்லையா, வெங்கடாசலத்துக்கு வந்துட்டு வெறும் 300 அடி இடம் மட்டும்தான் அவருடைய பூர்வீக இடம். அப்படி இருந்த அந்த நபருக்கு இந்த வீட்டை பாருங்க, ஒரு வீட்டை காட்டுறாரு புகைப்படத்தை, ஒரு வீட்டோட புகைப்படத்தை காட்டிட்டு இந்த வீட்டை பாருங்க. இந்த வீடு இன்னைக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பு. 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த வீடு எங்க இருந்து வந்தது? எப்படி சம்பாதிச்சாரு இவரு? இதை கேட்கிற இன்னைக்கு கேட்கிற இல்ல நீ உன்னை கட்சியை விட்டு எடப்பாடி வெளியெடுக்காததுக்கு முன்னாடி புடிங்கிட்டு இருந்தியாடா? நீ புடிங்கிட்டா இருந்த அன்னைக்கு தெரியாதா? கட்சியில இருக்கிற வரைக்கும் எல்லா திருடனும் ஒரே குட்டையில ஓடுறது, கட்சியை விட்டு வெளியே போயிட்டா மட்டும் உத்தமனங்க மாதிரி நடிக்கிறது. யாரை
ஏமாத்துறா, இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றீங்க. இதே வேலையைத்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பெங்களூரு புகழேந்தி இருக்கானே இவனும் பண்ணான். இப்பவும் புகழேந்தி மீடியாவுக்கு முன்னாடி வந்தா இப்படித்தான் நடிக்கிறான் உன்ன மாதிரி. நீ அவனை விட 4 மடங்கு நடிக்கிறியடா அயோக்கிய பையல. நீங்க என்ன அவ்வளவு பெரிய யோகியர்களாடா? நீங்க யோகியர்களா இருந்திருந்தா 2017 கூவாத்தூர்ல நடந்த அந்த சம்பவத்தை அப்பவே கொண்டாந்து வெளியே போட்டு உடைச்சிருக்கணும். சினிமா நடிகைகள் அப்படின்னா எந்த நேரமும் திறந்த வெளியில எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறாங்களா? உன் வீட்டு பொண்ணா இருந்தா அந்த மாதிரி சொல்லுவியா? நீ உன் தங்கச்சியா இருந்தா சொல்லுவியா? உன் அக்காளா இருந்தா சொல்லுவியா? உன் அம்மாளா இருந்தா சொல்லுவியா? சினிமா நடிகையா இருந்தா எதை வேணா பேசலாம், யாரு வேணா பேசலாம், எதை பேசினாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவங்க சினிமா நடிகை. அவங்களுக்கு மானம், ஈனம், தன்மானம், சுயமரியாதை எதுவுமே இல்லை. திமுக காரனுக்கு அதிமுக காரனுக்கு அது இல்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். திமுக காரனுக்கு மானம், ஈனம், சுயமரியாதை, தன்மானம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது உன்ன மாதிரி. ஆனா நடிகைகள் கூட அந்த மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு நீ உன்னை போன்றவர்கள் நினைக்கிறீங்க பாரு. உங்களெல்லாம் கொண்டு போய் நம்ம ஊர் பக்கம், வில்லேஜ் பக்கம், கிராமத்து பக்கம் ஒரு விஷயத்த பேசுவாங்க, சுண்ணாம்பு கலையில வச்சு சுடணும். அந்த மாதிரி உன்னையெல்லாம் கொண்டு போய் சிறைக்குள்ள போட்டு செய்யணும். ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பூதாகரமாக வெடித்து வெளியே வரத்துக்கு காரணமா இருந்தது எடப்பாடி பழனிசாமி இவரை கட்சியில் இருந்து வெளியே நீக்கினது ஒண்ணு. ரெண்டாவது, இதை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமியோட 2024 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியே டேமேஜ் பண்ணணும், அதிமுகவை டேமேஜ் பண்ணணும். ஏன்னா சேலத்துல வந்துட்டு ஏற்கனவே அவங்க போட்ட இளைஞரணி மாநாடு 0 ஆகி போச்சு. அது பீஸ் போன பல்பா போயிட்டதுனால அதை சரி கட்டுவதற்காக எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் மீண்டும் எப்படி களங்கப்படுத்த முடியும், அதிமுகவை எப்படி டேமேஜ் பண்ண முடியும்னு 2024 வெற்றி ஒன்றே இலக்கு திமுகவுக்கு. அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. மக்களை பற்றியோ, மண்ணை பற்றியோ, மொழியை பற்றியோ, தமிழ் சமூகத்தின் எதிர்காலத்தை பற்றியோ இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த எதிர்காலம்னா என்னன்னே அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இப்படிப்பட்ட கேடுகட்ட கீழ்த்தரமான அரசியல் செய்கின்ற இந்த திமுக அந்த ராஜுவை கட்சியை விட்டு நீக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனை போய் கூட்டு வந்து உட்கார வச்சு 2 மைக்கு பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா பாருங்க, இந்த போட்டோவில் தெரியும். 2 மைக்கு இவன் கொடுக்கறது என்ன? பிரஸ் மீட் கொடுக்குறான். இவன் யாரையும் இந்த ராஜு பிரஸ் மீட் கொடுக்குறான். 2 மைக்கு, இதுதான் பிரஸ்ஸா? தமிழ்நாட்டில் இந்த 2 ஊடகத்தை விட்டா வேற ஊடகமே கிடையாதா? இந்த 2 மைக்கை கொண்டு போய் அவன் வாயில சொருவிட்டு அவனை பேட்டி கொடுறான்னா அவன் உனக்கு சாதகமா பேசாத தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமாக பேசுவான். நாட்டையே நாசப்படுத்திய நாதாரி கூட்டம் இந்த திராவிட கூட்டம் என்பதை இந்த மாதிரி செயல்பாடுகள் வெளிவரும் பொழுதுதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.